ஹலோ ஆல், இன்னைக்கு இந்த நம்ம வீடியோவில் ஃப்ராக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட இப்போ ஒரு கேக் இருக்கு, செம்ம கேக்கில். இந்த கேக்கை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷேர் பண்ண போறோம். ஸோ ஷேர் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஷேரிங்னா ஆல்வேஸ் ஈக்குவல் இல்லையா? ஸோ ஈக்குவலா இதை ஷேர் பண்ணணும்னா எப்படி கட் பண்ணியிருக்கணும்? இப்படிதான் கட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஷேரிங்க்கும் ஃப்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஓல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்கிட்ட ஒரு கேக் இருக்கு. அந்த கேக்கை நான் கட்டே பண்ணலை. ஸோ கட் பண்ணாம அது அப்படியே இருக்கு. அதுல இருந்து எந்த பார்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணல. ஸோ இதை நம்ம ஓல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பார்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க ஆரஞ்சு கேக் ஒன்று இருக்கு, அதை நான் 4 பீசஸா கட் பண்றேன். ஸோ மொத்தமா அது கட் பண்ணாம இருக்கும்போது அது ஓல். கட் பண்ணி ஒரு பீஸை நான் தனியா எடுத்துட்டேன்னா அது ஒரு பார்ட், அதாவது மொத்தத்துல இருந்து ஒரு பகுதி. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா பார்ட் ஆஃப் அ ஓல். ஸோ வெரி சிம்பிள் இல்ல? ஸோ இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் தேவை. ஒரு நம்பர் ஆன் டாப், அதுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷனல் பார், அதுக்கு கீழே இன்னொரு நம்பர். ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிற நம்பருக்கு பேரு டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர்னா என்னன்னா, இப்போ கேக் நம்பர் 2 பீசஸா வெட்டணும். அதுல எத்தனை பீஸ் எனக்கு கிடைக்கும்? அது 1. மொத்தமா எத்தனை பீசஸ் அங்க இருக்கு? அது 2. ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்குமோ அது நியூமரேட்டர், மொத்தமா அங்க எவ்வளோ பீசஸ் இருக்கோ அது டினாமினேட்டர். இவ்வளவுதான். இவ்வளோ வெரி சிம்பிள் ஃப்ராக்ஷனோட பார்ட்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ அந்த கேக்கை நம்ம எப்படி 2 பகுதியா வெட்டினா ஃப்ராக்ஷன் சொல்லலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 1/2, பிகாஸ் ஒரு பீஸ், அதனால நியூமரேட்டர். மொத்தமா இருக்கிறது 2, அது டினாமினேட்டர். இது ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, எத்தனை பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்ட அப்படின்னு நம்ம கேட்கும்போது 1/2 ஆஃப் த கேக் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். என்கிட்ட ஒரு கேக் இருக்கு, அதை நான் 3 ஈக்குவல் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சாப்பிட 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேரும் ஈக்குவல் அமௌண்ட் தான் சாப்பிட போறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ட கேக்கோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணுங்க. வெரி குட். ஒவ்வொருத்தருக்கும் 1/3 ஆஃப் த கேக் கிடைச்சிருக்கும். ஸோ டினாமினேட்டர் 3, ஏன்னா 3 பீசஸ் இருக்கு. நியூமரேட்டர் 1, பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு பீஸ் தான் கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த கேக்கை நான் 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சாப்பிட 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க போற அந்த பீஸ் ஆஃப் கேக்கோட ஃப்ராக்ஷன் என்ன? 1/4 ஆஃப் த கேக் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பீசஸையும் நம்ம இப்படி சொல்லலாம். ஸோ வெரி சிம்பிள் இல்லை? ஃப்ராக்ஷன்ஸ் இவ்வளோதான். ஒரு சின்ன ரீகேப். நியூமரேட்டர்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ, நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதான் நியூமரேட்டர். மொத்தமா அங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அதுதான் டினாமினேட்டர். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேரிங்னா என்ன ஞாபகம் வரும்? ஃப்ராக்ஷன்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ எப்பெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட எதையாவது ஷேர் பண்றீங்களோ அப்போ ஃப்ராக்ஷன்ஸையும் அதோட சேர்த்து லேர்ன் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க ஃப்ராக்ஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அடுத்த வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதோட நான் பாய் சொல்ற டைம் வந்தாச்சு. பாய், ஆல் ஆஃப் யூ.